ஒருவேளை அவனுடைய தந்திரங்கள்னால சோதிக்கப்பட்டிருக்கீங்களா? அவனுடைய அட்டாக்ஸ்ல நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? பாஸ்டர், இவன் என்ன ரொம்ப தொந்தரவு பண்றான் பாஸ்டர், என்னுடைய மைண்டை ரொம்ப தொந்தரவு பண்றான், என்னுடைய செயல்பாடுகள்ல ரொம்ப தொந்தரவு பண்றான், தேவனுடைய கிரியைகளை செய்ய முடியாதபடி என்ன ரொம்ப தடுக்கிறான், அவனுடைய பேச்சுகள் அவனுடைய கிரியைகள் என்ன ரொம்ப சோதனைக்குள்ள மாற்றுது, என்னால கர்த்தருக்குள்ள நிக்க முடியல, என்னால நின்று பிடிக்க முடியலன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கை அப்படி இருக்கு. விசுவாசி தான், பேர் போர் வீரன் தான், ஆனா கையில் ஆயுதங்கள் கிடையாது. ஒரு நிமிடம் கூட நிக்க முடியல. அந்த குண்டு சத்தம் கேட்டாலே பயம் வந்துருது, அந்த பிரச்சனையை கடந்து வரும்போதே பயம் வந்துருது, அந்த போராட்டத்தை நிக்கிறதுக்கு தைரியம் கிடையாது. நான் உனக்கு அன்பா சொல்லுவேன், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு ஆண்டவரே, நான் உம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு நான் போராடி நிக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க, அந்த திராணி உள்ளவர்களா இருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, உம்முடைய போர் ஆயுதங்களை எடுத்துக்கொள்ள கிருபை தாங்க.